அடுத்த இஞ்சிலுக்கு வரும். ஈசா நபி என்ன சொன்னாரு பாரு, அது இப்ப இங்கே குறிப்பிட்டுறோம். இன்னும் இன்ஷால்லா பைபிள் நிறைய விஷயம் கிடைக்குது நமக்கு இந்த புதிய ஏற்பாட்டுல. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். இது எப்படி சஃபா மலையில் நின்று பேசுற மாதிரி ஈசா நபி நின்று பேசுறாரு. அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஏழைகளுடைய மனசை யார் அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அவர் விண்ணரசுல இருப்பாங்க, அல்லாவுடைய அந்த மறுமை வாழ்க்கையில அவங்க மேல இருப்பாங்க. துயர் உருவோர் பேறு பெற்றோர், யார் சிரமங்களுக்காக உள்ளாக்கப்படுவார்களோ அவர்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பேறு பெற்றோர், யாரு இரக்க குணம் இருந்தாங்களோ அவங்களுக்கு பெரிய பாக்கியம் உடையவர்கள், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடத்தில் அல்லாஹ் அதிகாரத்தை வழங்குவான்.